வணக்கம் சார், புது பிளாட் பார்க்க வந்திருக்கேன். அவைலபிள் இருக்கா? என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வரீங்க? கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. என்ன சார் சொல்றீங்க? அப்ப சேல் க்ளோஸ்டா? ஏன்பா சாக்காகுற? எங்களை தேடி வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே கவலைப்பட்டா எப்படி? எப்படியும் வாங்கினதுக்கு அப்புறம் கவலைப்படதான் போறேன். என் ஒய்ஃப் வேற சுவாகா பில்டர்ஸ்ல பிளாட் புக் பண்ணாம வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கா. தம்பிக்கும் என்ன மாதிரி ஒய்ஃப்னா ரொம்ப பயமோ? ஒய்ஃப்னு சொன்னா பயத்துக்கே பயம் வரும் சார். அதை விடுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேசிங் 2 BHK தான் வேணும். அவைலபிள் இருக்கா? உங்க நல்ல நேரம், அந்த பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அப்பாடா, போனி. சரி, போர் வாட்டர் எவ்வளவு அடியில ஸ்டார்ட் ஆகுது சார்? அதை ஏன் கேக்குறீங்க? பூமி பூஜை போட்ட அன்னைக்கு என் பையன் குச்சியை வச்சு சும்மா நோண்டிட்டு இருந்தான். அவ்வளவுதான், ஊத்து பிச்சிட்டு வந்துருச்சு. செக் பண்றேன், நீங்க எங்கேயாவது தோண்டிட போறீங்க, அப்புறம் அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஆமா, வாட்டர் டேஸ்ட் எப்படி? தம்பி நீ கொடுத்து வச்சவன். இந்த இடத்துக்கு கீழே பூமாதேவி ஆர்வோ பிளான்ட் வச்சிருக்கா போல, அப்படி ஒரு டேஸ்ட். ஆனா புக்கிங் பண்ணிட்டு நீங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். பூமாதேவி ஆர்வோ பிளான்டா? புரூடால் விட்டாலும் பொறுத்து விடியா. என்ன ரேட் வருது சார்? என்ன பெருசா ரேட் வரப்போகுது? 55 வரும்பா. 55 என் பட்ஜெட்டுக்கு அதிகமா போதே. இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். 55 ஒரு பட்ஜெட்டா சார்? எங்க கிட்ட வீடு மட்டும் வாங்கி பாருங்க, கார் வாங்குற யோகம் தானா கூடி வரும். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. கார் பார்க்கிங் இருக்குல்ல? கார் பார்க்கிங்ல நல்ல ஸ்பேசியஸா இருக்கு சார். அதுக்கு ஒரு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடணும். கார் பார்க்கிங்க்கு 4 லட்சமா? நானே பழைய ஆல்டோ கார் தான் வச்சு உருட்டிட்டு இருக்கேன். பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது அத பழைய பேரிச்சம்பளத்துக்கு போட்டு வந்துடுறேன். நான் சொல்லல புது கார் வாங்குவீங்கன்னு. சொல்லி முடிக்கல, பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குற யோகம் தேடி வந்துருச்சு பாருங்க. சார் கடுப்பேத்தாதீங்க. இன்னும் வேற என்னத்துக்குலாம் தனித்தனியா சார்ஜ் போடுவீங்க? அப்புறம் என்ன சார் பெருசா கேட்க போறேன்? இபி கனெக்ஷனுக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்துருங்க. மெயின் டோருக்கு ஒரு 45,000, 4 ஜன்னலுக்கு ஒரு 25,000, கிரில் கேட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய். அவ்வளவுதான் சார். ஏன் செங்கல் சிமெண்ட் எல்லாம் விட்டுட்டீங்க? என்னப்பா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்க? ஏன்ட கேட்ட மாதிரி வேற பில்டர்ட்டு போய் கேட்டுறாதப்பா, அப்புறம் அதுக்கும் தனியா சார்ஜ் போட்டுற போறாங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பில்டிங்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே பார்த்து தருவீங்களா? என்ன இப்படி கேட்ட தம்பி? ஏதாவது ப்ராப்ளம் கால் வந்தா ½ அன் ஹவர்ல வந்து செக் பண்ணிடுவோம். அதுக்கு தனியா சூப்பர்வைசர் போட்டு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருக்கேன். இல்ல வெளியில கேட்ட வரைக்கும் பணத்தை வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி, பணத்தை வாங்கின அப்புறம் வேற மாதிரின்னு கேள்விப்பட்டனே. ஆஹா, எவனோ நம்ம கிட்ட வீடு வாங்கின பயலாத்தான் இருக்கும். வேற மாதிரினா வேற மாதிரி தம்பி. வீட்டுல போய் வேமா ஒரு 50 எடுத்துட்டு வாங்க, புக்கிங் பண்ணிடுவோம். மிச்ச அமௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் வாங்கிக்கிறேன். 50 லட்சம் ரெடி கேஷ் இருந்தா நான் ஏன் ஓன்ட்ட பிளாட் வாங்குறேன்? வேற நல்ல பில்டர்ஸ் வாங்கிருப்பேனே. தம்பி நானும் நல்ல பில்டர்ஸ் தான்ப்பா. அத நேம் போர்ட்ல டிஸ்க்ளைமரா எழுதி போடுங்க, நாங்களும் நல்ல பில்டர்ஸ் தான். என்ன ஆளை விடுங்க.